கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு வெற்றியுண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு வெற்றியுண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். 8 மாதங்கள் சாத்தானின் அதிகாரம் எல்லாத்தையும் தேவன் எனக்காய் பறித்துக் கொண்டார். அவர் சிலுவையில் அறைந்தார். அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். ஏன்னா அந்த சாத்தானை அவருடைய காலாலே மிதித்து விட்டார். என் இயேசு சாத்தான் இருந்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார். சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன். நான் சுகமானேன் சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 வெற்றியுண்டு. இந்த மாதமும் இனி வருகிற ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்னாலும் தோல்வியே இல்லை. எத்தனை சத்துருக்கள் போராட்டங்கள் நெருக்கினாலும் எத்தனை போராட்டங்கள் சூழ்நிலைகள் தடுமாற வைத்தாலும் என் இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் தேவனாகிய இயேசு என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு வெற்றியுண்டு. என ஜனவரி மாதம் முதல் இந்த மாதம் வரை தேவன் வெற்றியோடு வெற்றி சிறந்தவராக அவர் மாத்திரமல்ல அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வெற்றி சிறந்தவராய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். வெற்றியோடு ஜீவனோடு பலத்தோடு ஆவியோடு அக்னியோடு அபிஷேகத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளை
வந்து சேர்த்திருக்கிறார். எவ்வளவு சூழ்நிலையில் போராட்டங்கள் தடுமாறி விழுந்தாலும் அந்த விழுந்த இடத்துல இருந்த தேவன் என்னை உயர்த்தி எனக்கு பலனாய் இருக்கிறார், எனக்கு பலனாய் இருக்கிறார், எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். எப்பெல்லாம் எனக்கு மரண கண்ணிகள் சூழ்ந்திருக்கிற வேளையில தேவனுடைய கிருபை என்னை அனுதினமும் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தி என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. எப்படி இந்த ஆகஸ்ட் மாதம் வரை என்னை பாதுகாத்ததோ அதே போல இந்த செப்டம்பர் மாதத்திலோ தேவனுடைய சமூகத்துல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜீவனுடைய பலனுடைய ஆவியின் சமூகத்துல நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை நடத்தும் அப்பா. இந்த புது மாதத்திலோ இந்த முதலாவது ஓய்வு நாள்லயோ இந்த ஆண்டவரை பரிசுத்த ஓய்வு நாளையோ உம்முடைய சமூகத்துல என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா. ஏனென்றால் நீர் வெற்றி சிறந்தவர், என்னாலும் வெற்றி தருகிறவர், ஒருபோது எங்களை தோற்க விடாதவர். அப்பா நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா கரங்களை வாரத்துக்கு நேரா உயர்த்தி ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் வரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய கரம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருக்குள் வாருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னாலும் தோல்வியே இல்லை. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஜீவனின் பலனுக்கு அதிபதியாய் இருக்கிற எங்கள் தகப்பனே, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீழ்ச்சி இருக்கிற எங்கள் தகப்பனே, அப்பா உம்மை சுற்றி ஒரு கூட்டம் 24 மணி நேரமும் நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிற வேளையில தேவர் எங்கள் வாய்களில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் எல்லாரும் உற்சாகமா தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் ராஜா முன்னே செய்திருக்கிறார். அதற்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா.
நன்மைகளை நினைவு கூர்ந்தாக. எப்படிப்பா நான் உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்துவேன். அவ்வளோ நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில நீ செய்திருக்கிறீர். ஆமென். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. என்னை கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அனுதினமும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம், தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய இரக்கத்தினால என்னை மீட்டெடுத்த எங்கள் தகப்பனை நான் உயர்த்துகிறேன், நான் போற்றுகிறேன், நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். உம்முடைய நாமம் பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது. நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதா. ஆமென். ஆமென். நன்றி, 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 நன்றி. ஒரு விசையாய் பாவமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. அதிசயமான தேவனாயிருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை இம்மட்டும் செய்து கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை என்னால் மட்டும் நீ செய்யலைனாலும் பரவாயில்லப்பா, நான் உமக்காக காத்திருப்பேன். நீ சொன்ன வாக்குதத்தம் நிறைவேறும் அளவும் நான் உம்முடைய சமூகத்துல காத்திருப்பேன் அப்பா. ஆண்டவரே, ஏனென்றால் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய சுத்த தயவு, தேவனுடைய சுத்த இரக்கம், அவர் நம்மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, அது மாத்திரம்தான். எவ்வளோ கண்ணிகள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பினாலும், எவ்வளோ போராட்டங்கள் குழப்பங்கள் சூழ்ந்தாலும், தேவன் நம்மளை தெளிவுபடுத்தும்படியாக ஒவ்வொரு நேரமும் நம்மளை திருத்தி கொண்டே இருக்கிறார், நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார், இன்னும் அவருடைய சமூகத்துல கிட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறார். உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி, இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன்
பாடுவோம் அல்லேலூயா. எல்லா கைகளை வைத்து அல்லேலூயா 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 யாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தை பாடல் பாருங்க. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். ஒரே ஒண்ணுதான், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எந்த சூழ்நிலை, எந்த போராட்டம் வந்தாலும் என் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது எல்லாமே அப்படியே கரைந்து போகும். எல்லாமே கரைந்து போகும். எல்லாமே கரைந்து போகும். எப்படி எரிகோ மதில்கள் எல்லாம் தகர்த்தப்படப்பட்டதோ அதே போல நம் முன்னாடி இருக்கிற எல்லா கட்டுகளும் அதை உடைந்து போகும்படியாய் நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அவருடைய நாமத்தை உயர்த்த எல்லா சூழ்நிலைகளையும் மாறும். எல்லா பலவீனங்களும் பலனடையும். எல்லா உலர்ந்து போன எலும்புகளுக்கும் அது உயிர்வடைய செய்யும். தேவன் நம்மளுடைய ரத்தத்திற்குள்ளாய், நம்மளுடைய ஜீவனுக்குள்ளாய், நம்மளுடைய வழிகளுக்குள்ளாய் அவருடைய சமூகம் கடந்து வரும். ஒன்னே ஒண்ணுதான், அனுதினமும் அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும். எல்லாம் சேர்ந்து இது பாடுவோமா? பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போக. எல்லா கைகளை வைத்து இயேசுவே உம் நாமமே உயரணும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியில அன்னைக்கு தானியேலை தூக்கி போடும்போது கூட அவர் உங்க நாமத்தை உயர்த்தினார் அப்பா. அப்ப உம்முடைய சமூகம் அந்த சிங்க கெபியில, அந்த சிங்க குகையில உம்முடைய சமூகம் கடந்து வந்து அவரை பெலனோடு நிற்க வைத்தது, அவரை பெலனோடு இருக்க வைத்தது அப்பா. தீங்கு தீமைகள் எதுவும் அணுகாதபடி உம்முடைய சமூகத்தை அவர் உயர்த்த உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய மகிமை அவர்கள் அந்த சிங்க கெபியில அதை பிரவேசித்தது அப்பா. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்தையும் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்க உயர்த்தணும் அப்பா. உங்க நாமத்தை நாங்க உயர்த்தணும், உங்க நாமத்தை உயர்த்தணும். எல்லாம் சேர்ந்து சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும்
உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே சங்கிலிகள் அதுவும் நிரந்தரம் இல்லை. எந்த சிறைச்சாலையும் நம்மளை அடைக்கப்பட போறதில்லை, எந்த சிறைச்சாலைக்குள்ளாகவும் நம்ம அடைக்கப்பட போறதில்ல. ஏன்னா ஒரே ஒரு காரியம் நம்ம செய்யும் போது, என் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய நாமம் உயர்த்தும் போது அந்த சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம், அந்த பேஸ்மெண்ட் தான் எல்லாமே. இப்போ ஒரு வீடு கட்டுறதுனா கூட அதுக்கு அஸ்திபாரமே அந்த பேஸ்மெண்ட். அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அது அத்தனை நாட்கள், அத்தனை ஆண்டுகள் அது நிலைத்து இருக்கும். அப்ப அந்த நம்மளுடைய சூழ்நிலை, அந்த அடைக்கப்பட்டிருக்கிறதான அந்த சிறைச்சாலை, அதனுடைய அஸ்திபாரம் கூட தேவனுடைய சமூகத்தை உயர்த்தும் போது அது நிலைப்பதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. அது நிலைப்பதில்லை. நாம ஒரே ஒரு காரியம், என் தேவனை நோக்கி நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது என்னுடைய கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. எல்லாம் உடைந்து போகட்டும், எல்லா காரியங்களும் மாறட்டும். என்னுடைய கிருபை, தேவனுடைய கிருபை எங்கள் வாழ்க்கையின் மேல பிரகாசிக்கட்டும். தடைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் மாற்றி போடட்டும். அப்பா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு தடைகளும், ஒவ்வொரு பேச்சுகளும், ஒவ்வொரு காரியங்களும் அது தேவனுடைய சமூகத்துல நிலைத்து நிற்காதபடி உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு அவர்களை ஒவ்வொருவரையும் பற்றி கொள்ளட்டும். உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளா இந்த இடத்தை விட்டு வெறுமையாய் கடந்து போகாதபடி இயேசுவை நான் துதித்தேன், இயேசுவை நான் உயர்த்தினேன். அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், எல்லா சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தார். அப்பா, உம்மை துதிக்கிறேன், நான் உம்மை உயர்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன். அப்பா, நன்றி நன்றி. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் தரமில்லை. சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபை, உம்மை உயர்த்துகிறதான அந்த கிருபை பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் அப்பா. இனி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த காரியமும் வரக்கூடாது அப்பா. ஆண்டவரே, எவ்வளோ காரியங்களை நாங்க பார்த்துட்டோம் அப்பா. ஆண்டவரே, இனிமேல் எந்த கண்ணிகளோ, எந்த மரண கண்ணிகளோ எங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடாது அப்பா. ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உண்மையோடு உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆமென்.
பாடிடுவேன்.